வணக்கம். சிற்பி அகாடமியின் லட்சியம் தேர்வு தொடரினுடைய தேர்வு எண் 7ற்கான கணிதத்திற்கான விரிவான விளக்கம் பார்க்கலாம். இன்றைய தேர்வினுடைய தலைப்பு என்னவென்றால் வயது கணக்குகள். கேள்வி நம்பர் 76 என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா? இரு சகோதரர்களின் தற்போதைய வயது விகிதம் 1:2. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 1:3 எனில் 5 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் என்ன? 5 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் என்னன்னு கேட்டுறாங்களா? பெர்சன்டேஜ். பெர்சன்ட்ல என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? பெர்சன்டேஜை பின்னு எடுத்துக்கிறேன். என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 2 சகோதரர்கள் இருக்காங்களா? S1 S2ன்னு வச்சுக்கிறேன். பெர்சன்ட்ல ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1:2. பெர்சன்ட்ல வயசு தெரியாது. இந்த பாக்ஸ் போட்டிருக்கு வந்து அவங்களுடைய ஒரிஜினல் வயசு தெரியாது. 1:2 ரேஷியோலாம் இருக்குதான் வயசு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய வயது விகிதம் 1:3. 5 வருஷத்துக்கு முன்னாடியும் அவங்களுடைய வயசு தெரியாது. இந்த பாக்ஸ் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் வயசு அது வந்து தெரியாது. ஆனால் அதுல ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 1:3 கொடுத்துருக்காங்களா? அதுக்கு எனில் 5 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் அவங்களுடைய ஒரிஜினல் வயசு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ரேஷியோ மட்டும் பார்க்கணும். வெறும் ரேஷியோ மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. வெறும் ரேஷியோ மட்டும் கொடுத்தா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறோம் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன். ப்ரெசென்ட்ல ரேஷியோ எவ்வளோ? 1:2. 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ? 1:3. இப்போ 3க்கு 2க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு? 3க்கு 2க்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று தானே இருக்கு. இங்கே பாருங்க 1க்கு 1க்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லையா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். சேமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க இந்த 1க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. 1க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. அப்புறம் இப்போ வந்து இது வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான். இந்த 1 வச்சு இங்கே பெருக்குங்க. 1 வச்சு 1 பெருக்குங்க எவ்வளோ வருது? 1 வருது. 1 வச்சு 2 மல்டிபிள் பண்ணுங்க எவ்வளோ வருது? 3 வருதா? அப்புறம் இந்த 2 வச்சு இந்த 1 மல்டிபிள் பண்ணுங்க எவ்வளோ வருது? 2. இந்த 2 வச்சு 2 மல்டிபிள் பண்ணால் 4 வருதா? 4. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க 1 இருக்கா? இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 1 இருக்கா? டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குதா? இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரேஷியோ, இந்த ரேஷியோ தான் நம்ம பார்க்கணும். இதுதான் என்னது? ப்ரெசென்ட். இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 1 ரேஷியோ தான் எவ்வளோ? 5 வருஷம். இந்த 1 தான் எவ்வளோ? 5. அப்போனா ப்ரெசென்ட்ல தற்போதைய 2 பாருங்க. 2 எவ்வளோ வரும்? 2 எவ்வளோ வருது? 10 வருதா? 10 வருது. 2 எவ்வளோ? 10. அப்படின்னா பின்னுடைய ஒரிஜினல் வயசு எவ்வளோ? 10. ப்ரெசென்ட்ல ஒரு சகோதரருடைய ஒரிஜினல் வயசுன்னு 10. இன்னொரு சகோதரன் ஒரிஜினல் வயசு எவ்வளோ வரும்? 1 தான். 5னா 4 எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோ வரும்? 20 வருமா? 20 வருது. ஒரிஜினல் வயசு கண்டுபிடிச்சாச்சு. தற்போதைய வயசு, ஒரு சகோதரோட தற்போதைய வயசு 10 வயசு, இன்னொரு சகோதரோடைய வயசு வந்து 20 வயசு. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும்? 15, 25 இருக்குமா? இதுக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. எவ்வளோ? 15க்கும் 25 ரேஷியோ எவ்வளோ? 3:5. சி ஆப்ஷன்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 77 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் எவ்வளவு? 4:7:9. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. அவங்களுடைய தற்போதைய வயதுகளின் விகிதங்கள் கொடுத்துட்டாங்க. 3 பேருடைய பிரசன்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நான் பிரசண்டா பின்னு வச்சிருக்கேன். அவங்கள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 4:7:9 கொடுத்துட்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 3 பேருடைய வயதுகளின் கூடுதல் எவ்வளவு? 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 3 வயதுகளின் கூடுதல் எவ்வளவுமா? 56.
எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டுறாங்க. தற்போதைய வயது தெரியாது. அந்த தற்போதைய வயதுக்குள்ள ரேஷியோ நமக்கு தெரியும், 4:7:9. இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறதுலாம் என்னதுன்னா தற்போதைய வயசு, ஒரிஜினல் வயசு. நமக்கு என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பிரசன்ட் வயசுக்குள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க, வயசு தெரியாது, கண்டுபிடிக்கணும். நமக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 3 பேருடைய ஒரிஜினல் வயசை கூட்டினா 56 வரும். நமக்கு ரேஷியோ வந்து பெர்சன்டேஜ்ல தான் இருக்கு. அப்படின்னா ரேஷியோ இருக்கிறதுக்கு இந்த மொத்த டோட்டலை கொண்டு வாங்க. பிரசன்ட்ல தானே நமக்கு ரேஷியோ இருக்கு. அப்படின்னா பிரசன்ட்ல உங்க டோட்டல் எவ்வளவு வந்திருக்கும், 3 பேர் டோட்டலு 8 வருஷத்துக்கு முன்னாடி 56, பிரசன்ட்ல எவ்வளவு வந்திருக்கும், 3 பேத்துக்கும் 8 கூட்டணும். அப்படின்னா 24 கூட்டணும். 24 கூட்டினா எவ்வளவு வரும், 80 வருமா, கூட்டினா 80 வரும். அப்படின்னா பிரசன்ட்ல டோட்டல் எவ்வளவு, ரேஷியோ படி 20, 20 தான் எவ்வளவு, 20x தான் எவ்வளவு, 80. அப்படின்னா தனித்தனியா ரேஷியோ கண்டுபிடிங்க. 4 எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு 20 20, 4 20 80. 4 என்ற 4 எவ்வளவு, 16. ஒருத்தங்களோட வயசு வந்து 16. அப்படியே 3 பேர்த்தும் கண்டுபிடிக்கணும். 20 தான் 80னா 7 எவ்வளோன்னு பார்க்கணும். பார்த்து எவ்வளோ வரும், ஒரு 20 20, 2 20, சாரி 4 20 எவ்வளோ வரும், 4 x 7 வரும் 28. 28. அதே மாதிரி 9க்கு பார்க்குறப்ப எவ்வளோ வரும், 36 வரும். ஒருத்தங்களோட வயசு 16, 28, 36, 36 ஆன்சர் வரும். கரெக்ட். தற்போதைய வயசு 16, 28, 36 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 80ன்னு வரும். அடுத்து என்ன போலாமா, கொஸ்டின் நம்பர் 78 பாருங்க. ஹீதேஷ் அவனுடைய வயசு வந்து 40 மற்றும் ரோனி அவனோட வயசு 60. ஹவு மெனி இயர்ஸ் ஆகோ, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் விகிதம் 3:5 இருந்திருக்கும் கேட்டுருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, ஏறலாம். ஹீதேஷ் இருக்காங்க, ரோனி, 2 பேருடைய வயசு கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயசு பிரசன்டேஜ்ல எவ்வளவு, 40 60. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ரேஸ் எவ்வளவு இருந்திருக்கும், எத்தனை இருந்திருக்கும், 3:5 இருந்திருக்குமா. 3:5 ஒரிஜினல் வயசு தெரியல, அதுல ரேஸ் எவ்வளவு, 3:5. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஆப்ஷன்ல 5 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 5 எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வந்திருக்கும், 35 இங்க வந்திருக்கும். 35 3ல போகுமா, போகாது. அதனால 5 வராது. 10 எடுங்களேன். 10 எடுத்தீங்கன்னா என்ன வரும், இப்ப 40. அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 இருந்திருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 இருந்திருக்கும். 50க்கு 30 ரேஷியோ பார்த்து எவ்வளவு வருது, 3:5. அப்ப நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அடுத்துக்கு நான் போலாம். கொஸ்டின் நம்பர் 79. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கணவன் மற்றும் மனைவியினுடைய வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. 4:3. 4 ஆண்டுகளுக்கு பிறகு வயது விகிதம் 9:7. திருமணம் நடக்கும்போது வயது விகிதம் வந்து 5:3. அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்ய கொடுத்துருக்காங்களா. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள தற்போது பிரசன்ட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பிரசன்ட்ல வந்து ரேஷியோ வந்து 4:3. 4:3 கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் வயசு வந்து தெரியாது, ஆனா 4:3 கொடுத்துட்டாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ எவ்வளவு, 9:7. 9:7. திருமணம் நடக்கும்போது அவரோட வீடு தானே கேட்டுறாங்க. திருமணம் நடக்கும்போது முதலே ஃபர்ஸ்டே திருமணம் முடிச்சிருப்பாங்க. திருமணம் நடக்கும்போது எவ்வளவுன்னு தெரியாது, அதான் கேஷன்ல கேட்டுறாங்க. ரேஷியோ எவ்வளவு, 5:3. இப்ப என்ன பண்ணணும், அவங்களுடைய ஒரிஜினல் பெர்சன்டேஜ்ல ஒரிஜினல் வயசை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க பாருங்களேன், ரேஷியோ கொடுத்தாங்களா, ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 3க்கு 7க்கு டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு வருது, 4 வருதா. 4க்கு 9க்கு டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு வருது, 5 வருதா. இந்த மாதிரி தனித்தனியா இருக்கக்கூடாது, டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து சேம் இல்லாட்ட என்ன பண்ணணும், இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது,
9க்கு 7க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 2 வருதா? 4க்கு 3க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 1 வருதா? அப்படியே பேருக்குங்க. 2 வச்சு 4 பேருங்க 8 வருது. 2 வச்சு 3 பேருக்குன்னா 9 6 வரும். 1 வச்சு 9 பேருக்குன்னா 9. 1 வச்சு 7 பேருக்குன்னா 7 வருதா? இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க 1 வருதா? டிஃப்ரென்ஸ் வந்து 1. ரெண்டுமே சேமா இருக்கா? அப்படின்னா இந்த 1 தான் எவ்வளவு? 1 தான் வருஷம் எவ்வளவு? 4. 1 தான் 4 அப்படின்னா தற்போதைய வயசு. தற்போதைய ரேஷனை இங்கே தான் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம இதைத்தான் ரேஷியோ பண்ணி டிஃபரன்ஸுக்கு மாற்றியாச்சு. இங்கே தான் பார்க்கணும். இது வந்து ப்ரெசன்ட் ரேஷியோ. இது வந்து சரி இங்கே தான் பார்க்கணும். இது வந்து ப்ரெசன்ட் ரேஷியோ. இது வந்து 4 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள ரேஷியோ. ப்ரெசன்ட் ரேஷியோ பாருங்களேன். 1 தான் 8னா 1 தான் 4னா 8 எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோ வரும்? 4 8 32 வரும். அதுக்கப்புறம் 1 தான் 4 அப்படின்னா 6 எவ்வளோன்னு பாருங்க. 24 வரும். இந்த 32 24ன்றது ஒரிஜினல் ப்ரெசன்டேஜ் ஏஜ். கணவனுக்கு வந்து 32 வயசு, மனைவிக்கு வந்து 24 வயசு. ஒரிஜினல் வயசு 32 வயசு, மனைவிக்கு வந்து 24 வயசு. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 5:3 இருந்துருங்க கேட்கலாம். முன்னாடி கணக்குல சொன்ன மாதிரி தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தானே? அப்போனா 32ல இருந்து 8 கழிக்கிறப்ப எவ்வளவு வரும்? 24 வருமா? 24 தான் 5ல போவாது. அப்போனா 8 வராது. 32ல இருந்து 10 கழிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வரும்? 22 வரும். 22 வந்து 5ல போகுமா? போகாது. அடுத்த சி ஆப்ஷன் 12. 32ல 12 கழிச்சு எவ்வளவு வரும்? 20 வருமா? 20 வரும். 24 12 கழிச்சுங்க 12 வரும். அப்போனா இதுதான் ஒரிஜினல் வயசு. 5ல போகும், இது வந்து 3ல போகும். இப்போ ரேஷியோ பாருங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12னா 3, 20 5. 5:3 இருக்கா? அப்போனா நம்ம எடுத்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். 12 வருஷத்துக்கு முன்னாடி 5:3 ரேஷியோல இருந்திருக்கும். அடுத்த கணக்கு போலாமா? இந்த கணக்கு ஆன்சர் வந்து 12. கொஸ்டின் நம்பர் 80. இந்த கணக்குல தமிழ்ல கொஞ்சம் கொஸ்டின் தப்பா இருக்கு, பார்த்துக்கோங்கண்ணே. பி மற்றும் கியூனுடைய தற்போதைய வயது விகிதம் கொடுத்தாங்க 5:7 முறையே உள்ளது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பியினுடைய வயதிற்கும் கியூவினுடைய தற்போதைய வயதிற்கும் வித்தியாசம் தான் 2 கொடுத்துட்டாங்க. 6 வருஷத்துக்கு பிறகு பியினுடைய வயதிற்கும் கியூவினுடைய தற்போதைய வயதிற்குள்ள வித்தியாசம் தான் 2. அப்படின்னா பி மற்றும் கியூவின் தற்போதைய மொத்த வயசு கேட்டுருவாங்களா? கவனிச்சுக்கோங்க. பி மற்றும் கியூவின் தற்போதைய வயது எவ்வளவு? தற்போதைய பிரசன்ட் வச்சுக்கிறேன். பிக்கு 2 இருக்குல்ல, பிரசன்ட். பின்னா வந்து பிரசன்ட். ரேஷியோ எவ்வளோ? 5:7 ரேஷியோ. ஒரிஜினல் வயசு வந்து தெரியாது. 2 பேருக்கும் ஒரிஜினல் வயசு தெரியாது. ஆனா ரேஷியோல 5:7. அடுத்து பாருங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பியினுடைய வயதிற்கும் 6 வருஷம் கழிச்சு பியினுடைய வயசுக்கும் கியூவினுடைய தற்போதைய வயசுனா இது 6 வருஷம் கழிச்சு பியினுடைய வயசுனா இது. இந்த 2 வயசுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க? 2ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இந்த 2 ஒரிஜினல் வயசுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 2ன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் கேட்டுறாங்க, பி மற்றும் கியூவின் தற்போதைய மொத்த வயசு கேட்டுறாங்களா? இதான தற்போதைய வயசு கேட்டுறாங்க. ஈக்குவல் டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதான் என்னது? பி மற்றும் கியூனுடைய தற்போதைய ஒரிஜினல் வயசு எல்லாமே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆப்ஷன்ல இருந்து போகணும், ஈஸியாக முடிச்சிடும். ஆப்ஷன்ல இருந்து போனால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம எல்லா கணக்குமே நார்மல் மெத்தடில் போட முடியாது. ஒரு சில கணக்கு ஆப்ஷன் மெத்தடில் போனால் தான் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுங்களேன், 48 எடுங்க. பி மற்றும் கியூவின் தற்போதைய மொத்த வயசு எவ்வளோன்னு இருக்காங்களா? நான் பி பிளஸ் கியூ மொத்த வயசை 48ன்னு எடுக்கிறேன். சரியா? பர்சனல் தானே கேட்டுருக்காங்க. 48ன்னு எடுக்கிறேன். அப்படின்னா ரேஷியோ எப்படி கூடுதல் எவ்வளோ? 12 தானே? 12. ஆப்ஷன் நானாத்தான் எடுக்கிறேன் 48. ரேஷியோ எப்படி கூடுதல் எவ்வளோ? 12. 12 தான் எவ்வளோ? 48. அப்படின்னா 5 ரேஷியோ எவ்வளோன்னு பார்க்குறேன். 5 எவ்வளோன்னு பார்க்குறப்ப எவ்வளோ வரும்? 1 12 12 4 48. 4 × 5 எவ்வளோ? 20 வயசு வரும். 20. பிக்கு வந்து 20. கியூ கண்டுபிடிக்கிறேன். 12 தான் 48னா 7 எவ்வளோன்னு பார்க்குறேன். எவ்வளோ வரும்? 4 48. 4 28 வருதா? 28. 28 + 20 எவ்வளோ வருது? கூட்டினா 48 வருது. கரெக்டாக வருதா? அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் பியோட வயசு எவ்வளோ இருக்கும்? 24.
6 26 தானே. இப்போ 20னா 6 வருஷம் கழிச்சு 26. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இந்த வயசுக்கும் இந்த வயசுக்கும் டிஃபரன்ஸ் 2 தானே. 26க்கு இங்க 2 இருக்கு, 28 இருக்குல்ல, டிஃபரன்ஸ் 2 கரெக்டா வந்துருச்சா. கியூனுடைய தற்போதைய வயசு வந்து 28, 6 வருஷம் கழிச்சு கியூனுடைய வயசு வந்து 26, டிஃபரன்ஸ் வந்து 2 கரெக்டா வந்துருச்சு. கூடுதல் எவ்வளோ 48 கரெக்டா வந்துருச்சு. நம்ம நம்ம ஆப்ஷன் எடுத்து எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. ஆப்ஷன் எவ்வளோ 48, அவ்வளோதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 81 பாருங்க. 18 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனை போல 3 மடங்கு, இப்போது தந்தையின் வயது மகனின் வயதை போல 2 மடங்கு. தந்தை மற்றும் மகளின் தற்போதைய வயது கூடுதல் கட்டுறாங்களா. தந்தை மகன் சரிங்களா, தற்போதைய வயசு கூடுதல் கட்டுறாங்க. பிரசன்ட் ஏஜ் எல்லாம் கட்டுறாங்க. தற்போதைய வயசுனா பிரசன்டேஜ் நான் பின்னு வச்சுக்கிறேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனை போல 3 மடங்கு. அப்படின்னா மகனுக்கு 1னா தந்தைக்கு 3. இப்போது தந்தையின் வயது மகன் வயதை போல 2 மடங்கு. இப்போதுனா பிரசன்டேஜ்ல 2 மடங்கு சரிங்களா, 2 மடங்கு. தந்தை மற்றும் மகனின் தற்போதையிலும் கூடுதல் கட்டுறாங்க. என்ன பண்ணுங்க, தற்போதைய வயசு கண்டுபிடிக்கும். ஒரிஜினல் வயசை கண்டுபிடிச்சு கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. தந்தை மற்றும் மகனுடைய ஒரிஜினல் வயசு கண்டுபிடிச்சு கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டிஃபரன்ஸ் பாருங்களேன், டிஃபரன்ஸே இல்லையா. இதுக்கு டிஃபரன்ஸ் இல்லை, இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 1 தானே இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா. டிஃபரன்ஸ் வந்து சேமா வரணும். இப்போ என்ன பண்ணணும், எதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு, 1 இருக்கா. 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் கரண்ட் இருக்கா. இந்த மாதிரி தானே சொல்லியிருக்கேன். எல்சிஎம் மெத்தட் தான். அப்படியே இதை பெருங்க. 1 வச்சு 3 பெருக்குனா எவ்வளோ வரும், 3 வரும். 1 வச்சு 1 பெருக்குங்க 1 தான் வரும். இந்த 2 வச்சு 2 பெருக்குங்க 4, 2 வச்சு 1 பெருக்குனா 2. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க சேமா இருக்கா, 1 இருக்கா. இந்த 1 தான் எத்தனை 18 டிஃபரன்ஸ். இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளோ 18 தானே, 18. அப்படின்னா தற்போதைய வயசு கூடுதல் தானே கட்டுறாங்க. தற்போதைய வயசு கூடுதல்னா இங்க இதான தற்போதைய ரேஷியோ. இப்போதைக்கு தற்போதைய ரேஷியோ 4. இங்க 2, தந்தைக்கு வந்து 4, மகனுக்கு 2. கூட்டின ரேஷியோ கூட எவ்வளோ வருது, 6 தானே வருது, 6 தான் வருது. டைரக்டா போட்டுக்கலாம். 18 × 6 எவ்வளோ வரும், கரெக்டாக 48. 18 × 6 எவ்வளோ வரும், இது 4 108 வருமா, 108 வரும். கூடுதல் தானே கட்டுறாங்க, கூடுதல் டைரக்டா போட்டுக்கலாம். இங்க தனித்தனியாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாம். 1 தான் 18னா 4 எவ்வளோன்னு பாருங்களேன். 18 72 வருமா, 72 வரும். இங்க 2 பார்க்க கண்டுபிடிக்கிறப்ப எவ்வளோ வரும், 36 வரும். 2 கூட்டினா எவ்வளோ வரும், 108 வரும். அவ்வளோதான் ஆன்சர், 108. கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் எவ்வளோ, 60 வருஷம். 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனை போல 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனினுடைய வயசு என்ன கேட்டுருக்காங்களா. என்ன கேட்டுருக்காங்க, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயசு கூட்டினா எவ்வளோ வருமா, 60. தற்போதைய வயசு நான் பின்னு வச்சுக்கிறேன். தந்தை மகன் சரிங்களா, தந்தை மகன் இவங்க 2த்தோட பெர்சன்டேஜை கூட்டினா எவ்வளோ வருமா, 60 வருமா. 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு. மகனுக்கு 1னா தந்தைக்கு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கா வெளியாச்சு. இதில் 6 வருடங்களுக்கு பிறகுனா பிரசன்ட்ல இருந்து பார்க்கணும். 6 வருடங்களுக்கு பிறகு 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன, 6 வருஷம் கழிச்சு மகனுடைய வயசு என்னன்னு கேட்டுருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்க நம்ம அப்படியே போட்டாச்சு. பிரசன்ட்ல இருந்து தான் பார்க்கணும். இதுதான் இந்த 6 வருடங்கள் முன்பு 6 வருடங்கள் பின்பு எல்லாமே பிரசன்ட்ல இருந்தா பார்க்கணும், தற்போதைய வயசுல இருந்தா பார்க்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்டுருக்காங்க, 6 வருஷம் கழிச்சு மகனுடைய வயசு தானே கேட்டிருக்காங்க. ரேஷியோ எங்க இருக்கு, 6 வருஷத்துக்கு முன்னாடியான ரேஷியோ இருக்கு, 6 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷியோ இருக்கு. அப்படின்னா இங்கே கொண்டு போவோம். 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ரேஷியோ எப்படி கூடுதல் எவ்வளோ இருக்கும், கூட்டினா 6 தானே, 6 தான். எவ்வளோ இருக்கும், 6 வருஷத்துக்கு முன்னாடி வேணா கழியும், 6 6 12. 2 வயசுக்கும் 6 6 வயசு கழிஞ்சு எவ்வளோ இருக்கும், 48 வருமா. 2 பேத்துக்கும் 6 6 வயசு கழிஞ்சிரும், 6 வருஷத்துக்கு முன்னாடி தானே. அப்படின்னா 60ல இருந்து 12 கழிச்சு 48. ரேஷியோ எப்படி கூடுதல் எவ்வளோ, 6 தான். 48 அப்படின்னா ரேஷியோ இங்கே தானே இருக்கு, இங்கே வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். 5 எவ்வளோன்னு பாருங்க,
5 எவ்வளோ பார்த்தா எவ்வளோ வரும்? 1 6 6, 1 6 8. சரி, 8 டைம் போகும். 6 × 8 48, 8 டைம் போகும். 8 × 5 எவ்வளோ? 40. இங்கே என்ன வரும்? 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையினுடைய ஒரிஜினல் வயசு வந்து 40. மகனுக்கு எவ்வளோ வரும்? 1ன்னு பார்த்தோம், 8 வரும். 8 வரும். 8ன்னு பார்த்தது தானே 5 மடங்கு. 1:5 இருக்கு. 1 8 8 40. கரெக்ட் தான், கண்டுபிடிச்ச கரெக்ட். 5 மடங்கா இருக்கா 6 வருஷத்துக்கு முன்னாடி? அப்பனா இப்போ எவ்வளோ இருக்கும்? 46. இங்கே 6 14 இருக்குமா? மகனுடைய அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு பிறகு தானே கேட்டிருக்காங்க. மகனுக்கு 6 வருஷத்துக்கு பிறகுனா எவ்வளோ இருக்கும்? 14 + 6 20. இதுதான் கேட்டிருக்காங்க. 6 வருஷத்துக்கு பிறகுனா 20. 20 இருக்கா? 20 இருக்கு. 20 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 83 என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மற்றும் பி ஆகியோருள் ஏ வந்து இளையவரம். அவர்களின் வயதுகளினுடைய வித்தியாசத்தினுடைய 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியினுடைய வயதும் ஏயினுடைய தற்போதைய வயது ரேசியோ எவ்வளவோ 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய ஏன்னு கேட்டுருக்காங்களா? கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க, இல்லாட்டா ஒண்ணுமே புரியாது. ஏபி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா? ஏ வந்து இளையவர்னு சொல்லிட்டுருங்க. இளையவர்னா இவர் வந்து சிறியவர், இவர் வந்து பெரியவரா? கரெக்டா? பெரியவரா? என்ன சொல்லியிருக்காங்க? அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கு. 2 பேருக்கும் பிரசன்ட்லாம் சொல்லியிருக்காங்களா? பிரசன்ட்ல எல்லாமே பிரசன்ட்லாம் சொல்லிருக்காங்க. இவங்களோட 2 பேருடைய ஒரிஜினல் வயசு இருக்கா? ஒரிஜினல் வயசு இருக்கு. அவர்களின் வயதுகளின் வித்தியாசம், இவங்க 2 பேருடைய ஒரிஜினல் வயசு, அதுக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல, வித்தியாசம் ஒன்று வரும், அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதனுடைய 7 மடங்கு வந்து அந்த வித்தியாசத்தினுடைய 7 மடங்கு 2 பேருடைய வயசை கூட்டினா சமமா இருக்கும், அதுக்கு சமமா இருக்கும். கொஸ்டின் புரியுதா? இந்த 2 பேருடைய வயசு இருக்குல்ல, அதுக்குள்ள டிஃபரன்ஸோடைய 7 மடங்கு வந்து 2 பேருடைய வயசை கூட்டினா சமமா இருக்குமா, அந்த இதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 12 வருஷத்துக்கு பிறகு, 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும், 12 வருஷம் கழிச்சு பியோட வயதும் ஏயினுடைய தற்போதைய வயசு 12 வருஷம் கழிச்சு பியோட வயதுக்கும் ஏயினுடைய தற்போதைய ரேஷியோல 5:3 கொடுத்துருக்காங்க. இங்க 5 ரேஷியோ, இங்க 3 ரேஷியோன்னு கொடுத்தாங்க. ஏயின் தற்போதைய வயசு கேட்டுருங்க. ஏயினுடைய தற்போதைய வயசு கேட்டுருக்காங்களா? ஏயினுடைய தற்போதைய வயசு கேட்டுருங்க. இது எப்படி போடலாம்? இந்த மெத்தடில் போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மெத்தடில் கொஞ்சம் போட முடியாது, கஷ்டம்தான். நம்ம இந்த கணக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் மெத்தட் போயிடும். சரிங்களா? ஈக்குவேஷன் மெத்தட் போயிடலாம். இதை அழைச்சிடலாமா? ஆகணும். கவனிச்சுக்கோங்க. ஏ மற்றும் பி ஆகியோருள் ஏ வந்து இளையவரா? ஏ வந்து இளையவர். சரிங்களா? அப்பனா அவர்கள் வயதின் வித்தியாசம் 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வித்தியாசம் 7 மடங்கு. அப்ப நான் கழிக்கிறப்போ பெரியதுல இருந்தா கழிக்கணும். இங்க கொடுத்துட்டாங்க ஏ வந்து இளையவர்னு கொடுத்துட்டாங்களா? அப்பனா பி வந்து பெரியவங்க, அதுல இருந்து கழிங்க. பி மைனஸ் ஏ வித்தியாசத்தினுடைய 7 மடங்கு, வித்தியாசனுடைய 7 மடங்கானது அவர்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் வயது கூடுதல்னா எவ்வளவு? 2 வயசு கூடுதலுக்கு சமமா. அதான் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் பாருங்க, 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய ரேஷியோ கொடுத்தாங்களா? 5:3 கொடுத்துருக்காங்க. 12 வருஷத்துக்கு பிறகு பியினுடைய வயசு அப்படின்னா பி + 12, ஏயினுடைய தற்போதைய வயசுனா ஏ, அதுக்குள்ள ரேஷியோ எவ்வளோ? 5:3. கரெக்டா? 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். இப்போ சால்வ் பண்ணுங்க. 7b - 7a = a + b. a + b. b ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 7bல ஒரு b போனா 6b = இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? மைனஸ் உள்ளது பிளஸ் ஆகும், 8a. இதுக்கு ரேஷியோ எவ்வளோ ஆகும்? ரேஷியோ பார்த்தா 3b = 4a. அப்படியே சுருக்கியிருக்கேன் 2வது பாட்டில். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, இது ரேஷியோ தானே, 3 பெருங்க நல்லா வரும். 3b + 36 = 5a. இந்த 3b தானே,
3B இருக்கா, இங்கேயும் 3B இருக்கா. 3Bனா இல்லை 4A. 4A ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 5Aவா. ஏலாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 36 ஈக்குவல் டு 4A. 5 ஏழு 4A போனால் வெறும் ஏ மட்டும் தானே இருக்கும். ஏ வந்து 36. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க, ஏனுடைய தற்போதைய கேட்டுறாங்க. அப்போ தற்போதைய 36. ஆன்சர் கரெக்ட். அடுத்து கணக்கு போலாமா. கொஸ்டின் நம்பர் 84. என்ன சொல்லியிருக்காங்க, 2015 மற்றும் 2013 ஒரு மகன் மற்றும் தந்தையினுடைய வயது விகிதம் 1:4 1:4 கொடுத்தாங்க. 2015 வந்து 1:4 ரேஷியோல இருக்காங்களாம். தந்தைக்கும் மகனுக்குள்ள ரேஷியோ 2023 3:8 ரேஷியோல இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ 2010 மகன் மற்றும் தந்தையினுடைய வயதில் கூடுதல் கேட்டிருக்காங்களா. கொஸ்டின் புரியணும். 2015 2023 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா. தந்தை மகனுக்குள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2015 தந்தைக்கு மகனுக்கு என்ன ரேஷியோ 1:4. தந்தைக்கு தான் வயசு கூட 1:4. சரிங்களா. 2023 என்ன கொடுத்துருக்காங்க 3:8. மகனுக்கு 3னா தந்தைக்கு வந்து 8 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, 2010 எங்க வரும், இங்கதான் வரும். 2010 தந்தையினுடைய ஒரிஜினல் 2010 மகன் மட்டும் தந்தையின் வயதிலும் கூடுதல். 2 பேருக்கும் ஒரிஜினல் வயசை கண்டுபிடிச்சு 2 பேரும் கூட்டிடணும். அதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாமா. இங்க பாருங்க எப்படி பார்ப்போம். ரேஷியோல கொடுத்தாங்களா. ஃபர்ஸ்ட் இங்க டிஃபரன்ஸ் பார்ப்போமா. டிஃபரன்ஸ் சேமா இருக்கா. டிஃபரன்ஸ் வந்து சேமா இல்லை. இங்க 2 வருது டிஃபரன்ஸ், இங்க 4 வருதா. டிஃபரன்ஸ் வந்து சேமா இல்லை. சேமா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சேமா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இதுக்கு டிஃபரன்ஸ் பார்ப்போம். 8க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. 1க்கும் 4க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. இப்போ அந்த 5 வச்சு 4 பேருக்குன்னு எவ்வளோ வரும் 20 வருமா. 20. 5 வச்சு 1 பேருக்குன்னா 1 வரும். 3 வச்சு 8 பேருக்குன்னா 24. 3 பேருக்குன்னா 9 வருதா. சாரிங்க, 5 வச்சு 1 பேருக்குன்னா எவ்வளோ வரும் 5. சரிங்களா, இப்போ கரெக்டாக வருதான் பாருங்க. இப்போ டிஃபரன்ஸை பாருங்க 4 வருதா. 20க்கும் இருக்கலாம் டிஃபரன்ஸ் எவ்வளோ 4 வருதா 4. அப்போ இந்த 4 தான் எவ்வளோ டிஃபரன்ஸு. எத்தனை வருஷம் 2015க்கும் 2020க்கும் எத்தனை வருஷம் 8 வருஷம். 4 தான் 8 அப்படின்னா நீங்க டைரக்டா பாருங்கண்ணே. அப்பனா 2015 வயசு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 2015 20 எவ்வளோன்னு பாருங்க. 20 20 பாருங்க. ஒரு நாள் நாங்கள் 2 நாள் 8 2 × 20 × 2 எவ்வளோ 40 வயசு வரும். அப்போனா 2015 தந்தையோட வயசு வந்து 40 ஒரிஜினல் வயசு. மகனுக்கு எவ்வளோ வரும் 4 தான் 8னா மகனுக்கு எவ்வளோ வரும், மகனுக்கு வந்து ரேஷியோ எவ்வளோ 5 எவ்வளோன்னு பார்க்குறேன். 5 பார்த்தா 10 வருதா 10 வரும். 10 வருமா. 10 ஒரிஜினல் வயசு வந்து 10. தந்தைக்கு வந்து 2015 ஒரிஜினல் வயசு 40, மகனுக்கு வந்து 10. அப்போனா 2010 எவ்வளோ இருக்கும் 10லனா 5 வருஷத்துக்கு முன்னாடிண்ணே. 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும் 35 இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கும் 5 இருக்குமா. இப்போ 10 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 தானே. இப்போ 35 5 கூட்டினா எவ்வளோ 40. அதானே கேட்டிருக்காங்க. 2010 மகன் மட்டும் தந்தையின் வயது கூடுதல் எவ்வளோ 40. ஆன்சர் அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 85 என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா. விவேக் மற்றும் சுமித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. விவேக் மற்றும் சுமித் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வயதுகளின் விகிதம் எவ்வளோ 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களோட வயது விகிதம் எவ்வளோ 11:15. சுமித்தின் வயது. இது ஈஸியான கணக்கு. 2 பேர் இருக்காங்களா, விவேக் சுமித் 2 பேர் இருக்காங்க. இருவரின் வயது விகிதம் பிரசன்ட்ல தான் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 2:3. 12 வருஷம் கழிச்சு 12 ஆண்டுகளுக்கு பிறகு 12 வருஷம் கழிச்சு எவ்வளோ 11:15 கொடுத்துட்டாங்களா. சுமித்தின் வயது கேட்டுருக்காங்களா. என்ன சுமித்தின் வயது, சுமித்தினுடைய தற்போதைய வயசு தான் கேட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்ப்போமா. டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குங்க 12 இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்கு 9 இருக்கா. இந்த டிஃபரன்ஸ் சேமா இல்லை. சேமா இல்லைன்னா என்ன பண்ணணும், சேமா ஆக்கணும் தானே. என்ன பண்ணுவோம், இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 15க்கும் 11க்கும் 4 வருதா. 3க்கும் 2க்கும் பாருங்க எவ்வளோ வருது 1 வருதா. இப்போ பேருக்குங்க 4 வச்சு இங்கே பேருக்கணும். 4 × 2 எவ்வளோ 8. 4 × 3 எவ்வளோ 12. 1 × 11 எவ்வளோ 11. 1 × 15 எவ்வளோ 15. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் 3 வருதா. ஏன் டிஃபரன்ஸ் 3 வருதா. டிஃபரன்ஸ் இந்த 3 தான் எவ்வளோ, டிஃபரன்ஸ் 3 தான் எவ்வளோ
இங்கே டிஃப்ரென்ஸு 12 வருஷம். 3 தான் 12னா யாரோட வயசு இருக்காங்க? சுமித். சுமித்தோட வயசு ரேஷியோ எவ்வளோ? இங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கணும். 12 எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம இந்த ரேஷியோவை இந்த மாதிரி ரேஷியோ மாற்றினதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்கணும். சரியா? இந்த ரேஷியோ தான் பார்க்கணும். சுமித்துக்கு தானே 12, இது விவேக்கு, இது சுமித். ரேஷியோ பார்த்து எவ்வளோ வரும்? 4. 4 12 4 வரும் 48. சி ஆப்ஷன் இருக்கு 48. அவ்வளோதான் சார். கொஸ்டின் நம்பர் 86 பாருங்க. அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருண் வயதை போல 3 மடங்கு இருந்தது. தற்போது தந்தையின் வயது கேட்டுறாங்களா? அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி. யார் இருக்காங்க? தந்தை அருண் 2 பேர் இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரெசென்ட்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? 12 வருஷத்துக்கு முன்பு. சரிங்களா? அப்போனா ப்ரெசென்ட்டை கொஞ்சம் கீழே எழுதி போட்டுருவோம். ப்ரெசென்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க? அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி. அருணுடைய தற்போதைய வயசு தந்தை வயசு பாதி. அப்படின்னா தந்தைக்கு 2ன்னு எடுத்தோம்னா அருணுக்கு 1 இருக்குமா? பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்புனா 12 போடுவாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயதானது அருணின் வயதை போல 3 மடங்கு இருந்துச்சு. தந்தையோட வயசு அருணின் வயதை போல 3 மடங்கு தான். அருணுக்கு 1னா தந்தைக்கு 3 போட்டாச்சா? 3 போட்டாச்சா? அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டுருக்காங்க? இது தந்தையினுடைய தற்போதைய வயசு. தந்தையினுடைய தற்போதைய வயசு இங்கே தான் கண்டுபிடிக்கும். இந்த பாக்ஸ்ன்றதுலாம் என்னது? ஒரிஜினல் வயசு. நமக்கு வந்து ரேஷியோல தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. நமக்கு வந்து ரேஷியோல தான் 1 2 தெரியும். இங்கே தான் கண்டுபிடிக்கும். தந்தையினுடைய தற்போதைய வயசு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிப்போம்? டிஃப்ரென்ஸ் சேமா இருக்கா? இல்லையில டிஃப்ரென்ஸ் சேம் ரேட் என்ன பண்ணுவோம்? இந்த 2க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. 3க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. என்ன பண்ணுவோம்? இந்த 1 வச்சு 3 பெருக்குவோமா? 3. 1 வச்சு 1 பெருக்குன்னா எவ்வளோ? 1 தான். 2 2 பெருக்குன்னா 4. 2 வச்சு 1 பெருக்குன்னா எவ்வளோ? 1. சரி 2. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க, 1 வருதா? ஏன் சேமா இருக்கு? அப்போ அந்த 1 தான் எவ்வளோ? எத்தனை வருஷம்? 12 வருஷம். 1 தான் 12னா தந்தையின் தற்போதைய ரேஷியோ எவ்வளோ? 4 எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? 4 எவ்வளோ வரும்? 12 எவ்வளோ? 48. அவ்வளோ. ஆன்சர் அவ்வளோ. கொஸ்டின் நம்பர் 87 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 87. 3 வருடங்களுக்கு முன் 5 பேர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17. 3 பேர் இருக்காங்க. 3 வருடங்களுக்கு முன் 5 பேர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17 வருடங்கள். ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தினுடைய சராசரி வயது அதேதான் எனில் அக்குழந்தையின் தற்போதைய வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயசு 17. தற்போதைய வயசு நான் பீன்னு வச்சுக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்களாம். அதுல சராசரி வயசு எவ்வளவு? 17. 5 பேர் இருக்காங்க. சராசரி வயசுனா 5ஐயும் கூட்டி 5 அடிக்குமா? சராசரி என்னது? 17. அப்படின்னா அதனுடைய கூடுதல் எவ்வளவு இருக்கும்? 17. 17 into 5 எவ்வளவு வரும்? 85. கரெக்டுங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேர் கொண்ட சராசரி 17. அதோட கூடுதல் வந்து 85. 5 பேர் வயசு கூட 85. ஒரு குழந்தை பிறந்த பின், இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, குடும்ப சராசரி அதே தான். ஒரு குழந்தை பிறந்துருச்சா? அப்படின்னா இப்போ வந்து 5 + 1 6 பேர் வராங்க. நான் சராசரி வயசு அதே தான் சொல்லிட்டாங்க ப்ரெசென்ட்ல. இப்போ கூடுதல் எவ்வளோ? 17 6 எவ்வளோ? 102. 102. குழந்தையின் தற்போதைய வயசு என்னன்னு கேட்டுருக்காங்களா? இது வந்து ப்ரெசென்ட்ல 102 டோட்டலு. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 85. இங்க இருந்து இப்போ ப்ரெசென்ட்டுக்கு ஏஜ் போட்டு பார்க்கலாமா? 2 வயசோட ப்ரெசென்ட்ல ரெண்டுமே. இங்க வந்து 5 பேரோட வயசு கூடுதல் இருக்கா? 5 பேரோட வயசு கூடுதல் ப்ரெசென்ட்ல எவ்வளவு வந்திருக்கும்? 5 பேருக்கும் 3 வயசு கூடியிருக்கும். அப்படின்னா 15 கூடியிருக்கும். அப்படின்னா கூடுதல் எவ்வளவு வரும்? 100 வந்திருக்கும். இங்க கூடுதல் எவ்வளவு வந்திருக்கு? 102 வந்திருக்கா? அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. டிஃபரன்ஸ் 2ன்றது அந்த குழந்தையோட வயசு தான். அவ்வளவு. குழந்தை பிறக்கும் வயசு என்னதுன்னா அந்த குழந்தையினுடைய வயசு இப்போ என்னன்னா 2 வயசு. ஆன்சர் 2. கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு. ஆனால் எஃபின் வயதில் பாதி. சியின் வயது ஏயின் வயதில் பாதி. ஆனால் டியின் வயதில் 2 மடங்கா? இதில் இளையவர்
மற்றும் முதியவர் இணைன்னு கேட்டுருக்காங்களா? கொஸ்டின் தெளிவாக படிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பியோட வயசு ஏன் வயசில் இருமடங்கா? பியோட வயசு வந்து ஏயோட வயசுல இருமடங்குட்டாங்க. நான் 2ன்னு வச்சோம்னா இங்கே என்ன வரும்? 4ன்னு வருமா? 4ன்னு வரும். ஆனால் எஃபின் வயதில் பாதிட்டாங்களா? பியோட வயசு ஏயோட வயசோட 2 மடங்கு. ஆனால் எஃபோட வயசுல பாதி. இங்கே அப்படின்னா பாதினா இங்கே எஃப்க்கு 8 போடலாமா? அப்படித்தானே பாதி வரும். கரெக்டா? அப்புறம் சியின் வயது ஏயின் வயதில் பாதி. சியோட வயசு ஏயோட வயசுல பாதியா? அப்படின்னா இங்கே வரும். சியோட வயசு பாதி 1 வருமா? ஆனால் டியின் வயசில் 2 மடங்கு. டியோட வயசோட 2 மடங்குட்டாங்களா? அப்படின்னா எவ்வளோ வரும்? 0.5 வருமா? 0.5 போட்டால் தானே இங்கே 2 மடங்கு வரும். 0.5 into 0.5 எவ்வளோ? 1. கரெக்டாக வருதா? 1 வருது. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கா? பியோட வயசு ஏயோட வயதை போல் 2 மடங்கு. கரெக்டாக இருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் எஃபின் வயதில் பாதி. ஆனால் எஃபோட வயசுல பாதி இருக்கா? பாதி தான் இருக்கு. எஃப்க்கு 8னா பிக்கு 4. கரெக்டாக இருக்கு. சியின் வயது ஏயின் வயதில் பாதி. சியினுடைய வயசு ஏயோட வயசுல பாதியா இருக்கா? பாதியாக தான் இருக்கு. ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. டியோட வயசு இப்போ 0.5 தானே இருக்கு. அப்படின்னா 2 மடங்கு தானே இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க? இது இளையவர் மற்றும் முதியவர். இளையவர் வந்து யாரு? டி. மூத்த வந்து எஃப். டிஎஃப் ஆப்ஷன் பில இருக்கு. கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகன் வயதை போல் 2 மடங்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கில் அவர்கள் தற்போதைய வயதுன்னு கேட்டுறாங்களா? தற்போது ஒரு தந்தையின் வயது அவரது மகன் வயதை போல் 2 மடங்கு. பிரசன்ட்ல தந்தை மகன் 2 பேர் இருக்காங்க. தற்போது ஒரு தந்தையினுடைய வயசு அவரது மகன் வயதை போல் 2 மடங்குனா மகனுக்கு 1னா தந்தைக்கு 2. சரிங்களா? 2 மடங்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. 6 மடங்குனா மகனுக்கு 1, தந்தைக்கு 6. இதில் அவர்கள் தற்போதைய வயது என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய வயசு கேட்டுருக்காங்க. தற்போதைய வயசுனா கண்டுபிடிக்கணும். இந்த தற்போதைய வயசு தான் ரேஷியோல தான் கொடுத்துட்டாங்க 2:1. நம்ம ஒரிஜினல் வயசு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க, தற்போதைய ரேஷியோ எவ்வளோ? 1:2. இங்க பாருங்க, ஆப்ஷன்ல பாருங்க, எல்லாமே 1:2. 30, 60 1:2 இருக்கு. 20, 40 1:2. 29, 58 எல்லாமே 1:2 தான் இருக்கு. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடி தான் செய்யணும். சரிங்களா? என்ன பண்ணலாம்? நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தே பார்த்துருவோம். இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து சேமா இல்லையா? டிஃப்ரென்ஸ் வந்து சேம் ஆகும். என்ன பண்ணணும்? 2க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. 6க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5. இப்போ பேருக்குங்க 1 வச்சு 6 பேருக்குமா? 6 வயசு இருக்கும். 1 வச்சு 1 பேருக்குன்னா 1 தானே. 5 2 எவ்வளோ? 10. 5 into 1 எவ்வளோ? 5. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க எவ்வளோ? 4 4 சேமா இருக்கு. அப்போ இந்த 4 தான் எவ்வளோ? 20. 4 தான் 20னா ப்ரெசென்ட்லேயே கண்டுபிடிங்க. 2 எவ்வளோன்னு பாருங்க. சார் இங்கே பார்க்கணுமா? இங்கே பார்த்ததுக்கப்புறம் இங்கே தான் பார்க்கணும். இதான் ப்ரெசென்ட். இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம். 4 தான் 20னா 10 எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோ வரும்? 5. 5 into 10 எவ்வளோ? 50. இங்கே 50 வரும். அப்புறம் இங்கே என்ன வரும்? 4 தான் 20 அப்படின்னா 5 எவ்வளோன்னு பார்த்து என்ன வரும்? 1 4 எனக்கு 20 25 வருதா? 25 வரும். 5 5 5 25 தானே. 25. தற்போதைய வயசு எவ்வளோ? 50 25. டி ஆப்ஷன் தான். கொஸ்டின் நம்பர் 90 பாருங்க. தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவரின் வயதினுடைய பெருக்கு தொகை எவ்வளவோ? 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம் கேட்டுறாங்களா? தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1 பிரசன்ட்ல. மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்கு தொகை எவ்வளோ? 196. 2 வருஷம் பெருக்கினா எவ்வளவா? 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவரோட வயது விகிதம் கேட்டுறாங்க. தந்தை மகன் ரேஷியோ எவ்வளோ? 1:4. 1:4. அவரோட பெருக்கு தொகை எவ்வளோ? 196. 2 வயதையும் பெருக்குனா என்ன வரும்? எக்ஸ். ரேஷியோக்குள்ள எப்போதும் எக்ஸ் இருக்கும். எல்லாம் போன வீடியோலே சொல்லியிருக்கேன் எக்ஸ்னா எப்படி இருந்துச்சுன்னு. பெருக்குனா எவ்வளோ வரும்? 4x². 4x² அவ்வளோ 196. அப்போ 4 வச்சு அடிச்சுன்னு வரும். 4 16 மீதி 9 49 வருமா?
அப்படின்னா x² 49, x எவ்வளோ 7. 7 வச்சு எங்கே போடலாம், இங்கே போடலாமா? அப்போ நம்ம தந்தையினுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், 4 × 7 எவ்வளோ 28. மகனுடைய வயசு வந்து 7 தான். தந்தையினுடைய தற்போதைய வயசு 28, மகனுடைய தற்போதைய வயசு 7. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க, 5 வருடங்களுக்கு பின்னாடி 5 வருஷம் கழிச்சு இருவரின் வயது ரேஷியோ. 5 வருஷம் கழிச்சு இங்கே 33 வரும், இங்கே எவ்வளோ 12 வருமா? 33க்கு 12 ரேஷியோ பார்க்கலாமா? 11 3 33, 4 3 12, 11:4 இருக்கா? சி ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 91 பாருங்க. ஒரு நபரினுடைய வயது அவரின் இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 3 மடங்காகும். ஒரு நபரின் வயது இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 3 மடங்காகும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது வயது மகன்களின் வயதின் கூடுதலை விட 2 மடங்கு. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதான், அவரது இரு மகன்களின் அவரது 5 வருஷத்துக்கு பிறகு அவரது அவருடைய வயது சரிங்களா? அவருடைய வயசு எப்படி இருக்குன்னா, 2 மகன்கள் இருக்காங்களா, இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 2 மடங்கு. தந்தை 2 மகன்கள் இருக்காங்க, சன் 1 + சன் 2. இந்த 2 கூடுதல் எப்படி இருக்கான், 2 மடங்கு இருக்கான். ஒரு நபரின் வயதானது இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 3 மடங்குன்னு இருக்காங்களா? 3 மடங்கு இருக்குன்ட்டாங்க. 3 மடங்கா இருக்கான். சரியா? 3 மடங்கு எப்படி, இங்க 1னா இங்க 3, இந்த மாதிரி 3 மடங்கா இருக்கான். 5 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையோட வயசு எப்படி இருக்கான், இருவரினுடைய வயசினுடைய கூடுதலை விட 2 மடங்கு இருக்குமா? 2 மடங்கு இருக்குமா? தந்தையினுடைய தற்போதைய வயசு கேட்டுருக்காங்களா? தற்போதைய ரேஷியோனா இதான தற்போது, இதான ப்ரெசன்ட் ரேஷியோ கேட்டுருக்காங்க. இந்த கணக்கு ஆப்ஷன்ல இருந்து போனா ஈஸியா இருக்கும். எல்லா கணக்குமே நம்ம டைரக்ட் மெத்தட்ல போக முடியாது. இந்த கணக்குல நம்ம ஆப்ஷன் மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரேஷியோ எப்படியும் போகலாம். இந்த கணக்குல நம்ம ஆப்ஷன் மெத்தட் பார்க்கலாம். இங்க ரேஷியோ எவ்வளவு 3 தானே இருக்கு, 3 தான் இருக்கு. அப்பனா கட்டாயம் இங்க வந்து 3ல அடி போடக்கூடிய ஒரு நம்பர் தான் இருந்திருக்கும். இங்க ஆப்ஷன்ல பாருங்களேன், 3ல எது அடி போகுது, 1 தான் இருக்கு, 45. 45 போட்டோம்னா இங்க என்ன இருக்கும், 2 மேட்ச்ல கூட்டினா எவ்வளவு வந்திருக்கும், 15 இருக்குமா? 15 போட்டு தானே 3 மடங்கு ஆகும். 15 போட்டு தானே 3 மடங்கு 45 வருது. அப்பனா பிரசன்ட்ல தந்தையோட வயசு 45, 2 மகன்களுடைய வயசு கூட்டினா 15. கரெக்டா? அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு வந்திருக்கும், 2 பேருக்கும் 5 கொடுமா? அப்படின்னா தற்போது 15னா 2 வருஷம் கழிச்சு 25 வந்துருக்கும். 25 எப்படி இருந்துச்சுன்னா, 2 பேர் இருக்காங்களா, 2 பேருக்கும் 5 வயசு போடணும். அப்படின்னா 25. இங்கே 45 இருக்கா, 5 வருஷம் கழிச்சு 50 ஆகுமா? 25 50 அப்படியே 2 மடங்கா மாறுதா? 2 மடங்கா மாறுது. கரெக்ட் தானே? அப்ப நம்ம எடுத்த ஆன்சர் வந்து கரெக்ட், 45. ஆன்சர் எவ்வளோ, 45. பார்க்கலாமா? 92வது பாருங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜன் வந்து திருமணம் செய்தார். 8 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன் வந்து திருமணம் செய்தார். அவரின் தற்போதைய வயது திருமணத்தின் போது இருந்த வயதில் 6ல் 5 மடங்குட்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன் வந்து திருமணம் பண்ணார். அவருடைய தற்போதைய வயது எது, ராஜனுடைய தற்போதைய வயசு வந்து திருமணத்தின் போது இருந்த வயதில் 6ல் 5ன்னு சொல்லியிருக்காங்களா? 6ல் 5ன்னு சொல்லியிருக்காங்க. ராஜனின் திருமணத்தின் போது அவர் சகோதரி அவரை விட 10 ஆண்டுகள் குறைவுன்னு இருக்காங்க. 10 வருஷம் குறைவு. ராஜனின் திருமணத்தின் போது அவர் சகோதரி அவரை விட 10 ஆண்டுகள் குறைவு எனில் சகோதரியினுடைய வயசு கேட்டிருக்காங்களா? சகோதரியினுடைய வயசு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சகோதரி 2 பேர் இருக்காங்க. கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க. 8 வருஷத்துக்கு முன்பு, 8 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இது வந்து பிரசன்ட். 8 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன் திருமணம் செய்தார். கரெக்டா? கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ராஜன் திருமணம் செய்தார். ராஜனுடைய இப்போதைய வயசு என்னன்னு தெரியாது, ஆனா 8 வருஷத்துக்கு முன்னாடி
ராஜன் வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. அவரின் தற்போதைய வயது, இங்கதான் தற்போதைய வயது, திருமணத்தின் போது இருந்த வயது 6ல் 5 மடங்குட்டாங்க. ராஜனுடைய தற்போதைய வயசு திருமணத்தின் போது இருந்த வயதில் 6ல் 5 மடங்கா சொல்லிட்டுருங்க. சரி, இருக்கட்டும். ராஜனின் திருமணத்தின் போது அவர் சகோதரி அவரோட 10 ஆண்டுகள் குறைவு. இங்க எவ்வளவு வயசு இருக்கோ அதை விட 10 வயசு குறைவு. கரெக்ட் தானே? ராஜனுடைய திருமணத்தின் போது 10 வயசு குறைவு. டிஃபரன்ஸ் வந்து 10 குறைவு எனில் ராஜனின் சகோதர வயசு என்னங்கிறாங்க. ராஜனின் சகோதர வயசு, ராஜனுடைய சகோதர வயசு பிரசன்ட்ல தான் கேட்டுருக்காங்க. அதான் ஆப்ஷன்ல இருக்க போது நம்ம ஒரு ஆப்ஷனா எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா இங்க பாருங்க, ராஜனின் சகோதர வயசு நான் இங்க 32ன்னு எடுத்தோம்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 8 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும்? 32ல 8 போனா எவ்வளவு இருக்கும்? 24 இருக்குமா? 10 வயசு இளையவள்னா இங்க 14 இருக்குமா? 14 இருக்கும். ரேஷியோ பாருங்களேன். ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? அவரின் தற்போதைய வயது திருமணத்தின் பொருள் இந்த வயதில் 6ல் 5 மடங்குட்டாங்க. 6ல் 5 மடங்குனா ராஜனுடைய தற்போதைய வயசு வந்து 6ல் டிவைட் ஆகணும், திருமணத்தின் போது வந்து 5ல் டிவைட் ஆகணும். கரெக்ட் தானே? அப்படித்தானே இருக்கணும். இது வந்து இங்கதான் 6, இங்கதான் 5 ரேஷியோ. இந்த மாதிரி வராது. சரிங்களா? இங்க 6 இருக்கணும், இங்க 5ல் டிவைட் ஆகும். அப்படின்னா இங்க வராது, வேற ஆப்ஷன் எடுக்கும். சரிங்களா? சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ராஜனின் சகோதர வயசு கேட்டிருக்காங்களா? ராஜனுடைய சகோதரி தற்போதைய வயசு நான் அப்ப 38ன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 38ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? 38ன்னு எடுக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 28 இருந்திருக்குமா? 28 இருந்திருக்கும். 10 வயசு இளையவள் தானே. அப்பனா இங்க என்ன இருந்திருக்கும்? சாரி, 8 வயசுங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 30 இருந்திருக்குமா? 30 இருந்திருக்கும். அப்பனா ராஜனுக்கு வயசு எத்தனை இருந்திருக்கும்? 40 இருந்திருக்கும். 8 வருஷத்துக்கு அப்புறம் ராஜன் வயசு 48 இருந்திருக்கும். ரேஷியோப்படி 48 வந்து 6ல் போகும், 40 வந்து 5ல் போகும். டிஃபரன்ஸ் 10 தானே இருக்கு. கேம் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 10 தானே இருக்கு. கரெக்ட். அப்படின்னா ராஜனின் சகோதரி வயசு எவ்வளோ? 38. நீங்க வேற ஆப்ஷன் 36, 48 செஞ்சு பாருங்க, வராத ஆன்சர். ஃபர்ஸ்ட் இங்க எடுத்து செஞ்சு பாருங்க. இங்கதான் இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போடணும். சரிங்களா? இங்கே தான் போடணும். ராஜனின் சகோதரி வயசு என்ன கேட்டுருங்க? ஏன்னா ராஜனின் சகோதரி வயசு இந்த பாக்ஸ்ல போட்டு பாருங்க. ஆன்சர் வந்து 38. கொஸ்டின் நம்பர் 93 பாருங்க. தாய் மற்றும் மகள் வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 56. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை விட 3 மடங்கு ஆகும் எனில் மகள் மற்றும் தாயின் வயது முறை கேட்டுருவாங்களா? தாய் மற்றும் மகள் வயது கூட்டுத்தொகை எவ்வளோ? 56. கூட்டினா எவ்வளோ வரணும்? தற்போது தாய் மகள் 2 பேர் இருக்காங்களா? 2 பேரோட வயசை கூட்டினா எவ்வளோ வரணுமா? 56 வரணும். 56 வரணும். சரிங்களா? 56 வரணும். 4 வருஷம் கழிச்சு தாய் மற்றும் மகளின் வயதை விட 3 மடங்கா? 3 மடங்கு. கரெக்டா? 3 மடங்கு. ஆப்ஷன்ல இருந்தே போய் பார்ப்போமா? கூட்டினா எது 56 வருது? 41 12 கூட்டினா 56 வருமா? வராது. 34 12 கூட்டினா 54 வருமா? வராது. டி ஆப்ஷனை பாருங்க. 44 12 கூட்டினா 56 வருதா? தாய்க்கு வந்து 44, மகளுக்கு வந்து 12 கூட்டினா 56 வருது. 4 வருஷம் கழிச்சு கூட்டினா எவ்வளோ வரும்? 4 வருஷம் கூட்டி பாருங்களேன் எவ்வளோ வரும் வயசுன்னு. எவ்வளோ வரும்? 48. 4 கூட்டினா 16. ரேஷியோ எவ்வளோ? 1:3. கொஸ்டின் அதான் சொல்லியிருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தாயினுடைய வயது மகளின் வயதை விட 3 மடங்கு. 3 மடங்கு இருக்குல்ல? 16 × 3 48. ரேஷியோ எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஆப்ஷன் டி. எல்லா கணக்கும் நார்மல் மெத்தில் போட முடியாது. ஒரு சில கணக்கு ஆப்ஷன்ல இருந்து போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 94 பாருங்க. சினேகாவின் வயது தந்தையின் வயதில் 6ல் 1 பங்கு. சினேகாவோட வயசு வந்து தந்தையின் வயதில் 6ல் 1 பங்குட்டாங்களா? 6ல் 1 பங்கா? 10 ஆண்டுகளுக்கு பிறகு சினேகாவினுடைய தந்தையின் வயது விமலின் வயதில் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு
10 வருஷம் கழிச்சு சினேகாவின் தந்தையின் வயது விமலின் வயதில் 2 மடங்கு இருக்காங்க. கரெக்டா 2 மடங்கு சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு விமலின் 8வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டால் சினேகாவின் தற்போதைய வயசு என்னன்னு கேட்கிறாங்களா? கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க, சரியா? சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சினேகாவினுடைய வயது தந்தையின் வயதில் 6ல் வருமாங்களா? சினேகாவுடைய வயசு வந்து தந்தையில வயசுல 6ல் வருவாங்க. அப்பனா எவ்வளோ? சினேகாவுடைய தந்தை இருக்காரு, சினேகா. அப்பனா சினேகாவுக்கு 1, அவருடைய தந்தைக்கு வந்து 6. அடுத்து பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு பிறகு சினேகாவின் தந்தையின் வயது விமலின் வயதில் 2 மடங்கு. 10 வருஷம் கழிச்சான். 10 வருஷம் கழிச்சு சினேகாவின் தந்தையினுடைய வயசு, விமல் ஒருத்தர் இருக்காரா, விமல் இருக்காரு. சினேகாவின் தந்தையோட வயசு வந்து விமலின் வயதில் 2 மடங்கு. இங்க 1னா இங்க 2 மடங்கு இருக்கணும். கரெக்டா? ரேஷியோ படி 1னா 2 தானே. அடுத்து பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு விமலின் 8வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடி இருக்காரா விமல்? இருங்க, நான் அழிச்சிட்டு எழுதிக்கிறேன்னு. அப்படியே இருங்க. தந்தை சினேகா விமலா. இது வந்து பிரசன்ட்ல எவ்வளவு? சினேகாவுக்கு 1, அவர் தந்தைக்கு 6. அடுத்து விமலுக்கு வந்து 1 ரேஷியோ, அவருடைய தந்தைக்கு 2 வயசும் 2 ரேஷியோ. எத்தனை? 10 வருஷம் கழிச்சா. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 2 வருஷத்துக்கு முன்பு விமலின் 8வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. 2 வருஷத்துக்கு முன்னாடி, பிரசன்ட்ல இருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி விமலுடைய 8வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அப்படின்னா 8வது பிறந்த நாள் அப்படின்னா விமலுக்கு வந்து 8 வயசு. 2 வருஷத்துக்கு முன்னாடி விமலுடைய 8வது பிறந்த நாள் கொண்டாடினா 2 வருஷத்துக்கு முன்னாடி விமலோட வயசு தானே 8. இப்ப விமலோட வயசு எவ்வளவு இருக்கும்? 10 இருந்திருக்கும். 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருந்திருக்கும்? விமலுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 20 வயசு இருந்திருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் படி 10 ஆண்டுகளுக்கு பிறகு சினேகாவின் தந்தையின் வயது விமலின் வயதில் 2 மடங்கா? அப்பனா இங்க 20னா இங்க எவ்வளவு வரும்? 40 வயசு. அதானே 2 மடங்கு. இங்க 20னா 40 தானே, 2 மடங்கு தானே, 2 மடங்கு. அப்பனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எவ்வளவு வயசு இருந்திருக்கும்? தந்தைக்கு 30 வயசு இருந்திருக்குமா? 30 வயசு இருந்திருக்கும். அப்பனா இங்க சினேகாவுக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும்? 5 வயசு இருந்திருக்கும். அப்படின்னா 1:6ல வரும். 1:5 6:5 30. இது 1 மடங்குனா இங்க 6 மடங்கு வரும். அப்பனா கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க? சினேகாவின் தற்போதைய வயசு எவ்வளவு? 5 வயசு. 2 ஆப்ஷன் இருக்கலாம் அது. ஆனா வயசு எவ்வளவு? 5 வயசு. ஆன்சர் எவ்வளவு? 5. கொஸ்டின் அதானே கேட்டுருக்காங்க. சினேகாவின் தற்போதைய வயசு எவ்வளவு? 5 வயசு. ஆன்சர் ஆகும். கொஸ்டின் நம்பர் 95 பார்க்கலாம். ஆயிஷாவினுடைய தந்தையின் வயது அவள் பிறக்கும் போது 38. ஆனால் அவளது வயதுக்கு 4 வயது இளைய தம்பி பிறந்த போது அவளது தாயின் வயது எவ்வளவு? 36. பெற்றோரின் வயது சொன்னீங்களா? கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க. 3 பேர் இருக்காங்களா? யாரெல்லாம் இருக்காங்க? ஆயிஷாவினுடைய தந்தை ஆயிஷா 2 பேருக்கு. ஆயிஷா இருக்காங்க, அவருடைய தம்பி இருக்காங்க, அம்மா இருக்காங்களா? கொஸ்டினை தெளிவா புரிச்சுக்கோங்க, சரியா? 4 பேர் இருக்காங்க. ஆயிஷாவின் தந்தை வயது அவள் பிறக்கும் போது 38. ஆயிஷா பிறக்கிறப்ப அவள் தந்தைக்கு வயசு எவ்வளவா? 38ன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவா? 38. கரெக்டா? 38. ஆயிஷா பிறக்கும்போது அவளுக்கு வயசு எவ்வளவு? 0 தான். பிறக்கும்போது ஒருத்தனோட வயசு எவ்வளவுனா 0 தான், சரியா? 365 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1 வயசு ஆகும். பிறக்கும்போது 0. ஆனால் அவளது வயதுக்கு 4 வயது இளைய தம்பி. 4 வயசு இளைய தம்பினா இவளுக்கு 4 வயசு ஆகும்போது ஒரு இளைய தம்பி பிறந்த போது தாயின் வயசு 36. ஆயிஷாக்கு 4 வயசு இருக்கும்போது இளைய தம்பி பிறந்திருக்காங்க. அப்பனா தம்பியோட வயசு 0 இருக்கும். பிறந்தப்போ அவரோட அம்மாவோட தாயோட வயசோட 36 இருந்திருக்குமா? கரெக்ட் தானே? கரெக்ட். கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க? பெற்றோர்கள் வயது வித்தியாசம் கேட்டுறாங்களா? அம்மாவுக்கு வந்து 36. அப்பனா இங்க 4 வருஷம் கழிச்சு தானே
ஆனால் தந்தைக்கு 4 வருஷம் கழிச்சு வயசு எவ்வளோ வந்திருக்கும்? 42 தானே? கரெக்ட் தானே? கொஸ்டின்ல 2 வித்தியாசம் தான் கேட்டாங்க. 42க்கும் 36க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. கரெக்ட் தானே? 6 இருக்கா? சி ஆப்ஷன் இருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியான கணக்கு தான். கொஸ்டின் நம்பர் 96 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? 96ல என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஆண்டுகளில் ஏயின் வயது 10 ஆண்டுகளில் இருக்குல்ல, இங்க பாருங்களேன். in 10 years a will be twice as old as b was 10 years ago கேட்டுருக்காங்களா? இந்த வில்லு வந்தாலே என்ன அர்த்தம்னா பிறகுன்னு அர்த்தம். பின்னாடி வில்லு வந்தாலே பிறகுன்னு அர்த்தம். தமிழ்ல கொஞ்சம் தெளிவா இல்லை. 10 ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா 10 ஆண்டுக்கு அப்புறம். சரிங்களா? 10 ஆண்டுக்கு அப்புறம், அதை மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. ஏபி 2 பேர் இருக்காங்க. 10 ஆண்டுகள் இருக்குல்ல, அது வந்து 10 ஆண்டுக்கு அப்புறம் ஏனுடைய வயசு வந்து 10 ஆண்டுக்கு அப்புறம் ஏனுடைய வயசு வந்து 10 ஆண்டுக்கு முன்னாடி பீனுடைய வயது எப்போ 2 மடங்காம். இது வந்து ப்ரெசண்ட், இது வந்து பாஸ்ட், இது வந்து ஃபியூச்சர். சரியா? ப்ரெசண்ட்டை பத்தி அவங்க பேசல. என்ன சொல்லியிருக்காங்க? 10 வருஷம் கழிச்சு ஏயோட வயசுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பியோட வயசுக்கும் வயது வந்து எவ்வளவு மடங்காம்? 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஏயினுடைய வயது பியை விட 9 வயசு அதிகமா. ஏயோட வயசு பியை விட 9 வயசு அதிகம். இது வந்து என்னது? ப்ரெசண்ட்ல இங்க வரும். சரிங்களா? ப்ரெசண்ட்ல இங்க வரும். 9 வயசு அதிகம். பியினுடைய தற்போதைய வயசு கேட்டுருக்காங்களா? பியினுடைய தற்போதைய வயசு கேட்டுறாங்க. இங்கதான் கேட்டுருக்காங்க. நான் ஆப்ஷன்ல இருந்தே போறேன், டைரக்டா போறேன். நான் 39 கண்டுபிடிச்சிருக்கேன். 39ல போறேன். டைரக்டா செக் பண்ணி பாருங்க. இங்க 39ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க எவ்வளவு வந்திருக்கும்? 9 வயசு அதிகம் தானே? அப்புறம் 48 தானே இருந்திருக்கும். இங்க 39 அப்படின்னா இங்க வந்து 39னா இங்க எவ்வளவு? 48 தானே? 9 வயசு அதிகம் தானே? 48. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏயோட வயசு எவ்வளவு இருந்திருக்கும்? அது கேட்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி பியோட வயசு 28 தானே? சாரி, 29 இருந்திருக்குமா? 29 இருந்திருக்கும். 10 வருஷம் கழிச்சு ஏயோட வயசு 58. 48 இப்ப 58. கொஸ்டின் அதான் சொல்லியிருக்காங்க. இங்க 29 58 2 மடங்கு அப்படியே இருக்கா? 10 ஆண்டுக்கு பிறகு ஏனுடைய வயசும் 10 ஆண்டுக்கு முன்னாடி முன்பு இருந்த பின்ன வயசு போல் 2 மடங்கு தானே? கரெக்டா 2 மடங்கு இருக்குல்ல? கரெக்ட். நம்ம எடுத்த ஆப்ஷன் வந்து கரெக்ட், 39. நீங்க வேற ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வராது. நார்மல் மெத்தட் வந்து இதுல பெருசா போகும். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? இரு சகோதரர்களின் வயது வித்தியாசம் 10 வருஷம். இரு சகோதரர்களின் வயது வித்தியாசம் 10 ஆண்டுகள். 15 வருஷத்துக்கு முன்பு மூத்தவரினுடைய வயசு இளையவரை விட 2 மடங்கு சொல்லியிருக்காங்களா? 2 சகோதரர்களும் வயது வித்தியாசம் எவ்வளவு? 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க. S1 S2 வச்சுக்கலாம். இது வந்து என்னது? ப்ரெசண்ட்ல. சரிங்க? ப்ரெசண்ட்ல வயசு வித்தியாசம் எவ்வளவு? 10 வருஷம் சொல்லிட்டாங்க. டிஃபரன்ஸ் வந்து 10 வருஷமா. 15 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தவரின் வயது இளையவரை விட 2 மடங்கு. சரியா? 2 மடங்கா 2 மடங்கா? அப்பனா மூத்தவரின் தற்போதைய வயசு கேட்டுறாங்களா? இது வந்து நான் மூத்தவர்னு வச்சுக்கிறேன். 2 மடங்கு. சரியா? இதுதானே பெருசு ரேசியோ 2 தானே? இதை நான் வச்சுக்கிறேன். மூத்தவரின் தற்போதைய வயசு என்ன கேட்டுருக்காங்க? தற்போதைய வயசு கேட்டுருக்காங்க. டிஃபரன்ஸ் வந்து 10 தானே? டிஃபரன்ஸ் வந்து 10. டிஃபரன்ஸ் வந்து 10. ரேஷியோ படி டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 தானே? டிஃபரன்ஸ் வந்து எப்பனாலும் மாறாது தானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே டிஃபரன்ஸ் தான், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே டிஃபரன்ஸ் தானே? இதை காமிச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ப்ரெசென்ட்ல 2 பேருக்கு, இப்போ 2 சகோதரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 வயசு, இன்னொரு சகோதரருக்கு 30 வயசு. டிஃபரன்ஸ் வந்து 10 தானே? இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும்? முன்னாடினா 25 இருந்திருக்கும். இங்கே எவ்வளோ இருந்திருக்கும்? 15 இருக்குமா? இப்பவும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 தான். டிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே மாறாது. அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டிஃபரன்ஸ் வந்து இந்த முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் மாறாது.
இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியா. இப்போ 10 வருஷம் கழிச்சு டிஃபரன்ஸ் பாருங்களேன், எவ்வளோ வரும்? இங்கே 50 இருக்குங்க, 40 இருக்குமா? டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 தானே. டிஃபரன்ஸ் வந்து எப்போதுமே மாறாது. சரி, இது நீங்க புரிஞ்சதுக்காண்டி இது சொல்லித்தரேன். இது கணக்குல இல்லை. சரிங்களா? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் வந்து 10 தானே ப்ரெசென்ட்ல. அப்படின்னா ரேஷியோ எப்படி டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. 1 தான் எவ்வளோ? 10 அப்படின்னா 2 எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்ச என்ன வரும்? 20ன்னு வருதா? 20ன்னு வருதா? 20ன்னு வருது. மூத்தவர் தற்போது வயசு கட்டுறாங்களா? இங்க 20னா 15 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும்? 35 இருக்கும். அவ்வளோ இதானே மூத்தவர்னு வச்சிருக்கோம். 35 இருக்கும். அவ்வளோ ஆன்சர். 98 பாருங்க. தந்தை தன் மகனிடம் சொன்னார், உன் பிறப்பின் போது உன்னுடைய இப்போதைய வயதில் இருந்தேன். இப்போது தந்தையின் வயது 38 எனில் 5 ஆண்டுக்கு முன்பு மகனின் தற்போதைய வயது. சரிங்களா? மகனின் தற்போதைய வயது என்ன? தந்தை வந்து மகன் தான் சொல்றாரு, நீ பிறக்கும் போது உன்னுடைய வயதில் இருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே இதுக்கு வந்து மாறவே செய்யாது. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் மாறவே செய்யாது. எப்படி இருக்கும்னா, தந்தையோட வயசுல பாதி வந்து மகனோட வயசு இருக்கும். இந்த மாதிரி கணக்குல எப்போதுமே மாறவே செய்யாது. இப்ப தந்தையோட வயசு 38னா மகனோட வயசு எத்தனை இருக்குன்னா 19 இருந்திருக்கும். இது வந்து தற்போதைய வயசு. தற்போதுல இது வந்து எந்த கணக்குலயும் மாறாது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும். இந்த கணக்கு நம்பரை மட்டும் தான் மாற்றி தருவாங்க, மற்றபடி எதுவுமே மாறாது. இப்போ தந்தையோட வயசு 39னா மகனுடைய வயசு எவ்வளவு? 19. பிரச்சனை 19. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க? 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனுடைய வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு? இப்போ 19னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும்? 14 தானே. 14 வயசு. இப்போ 19னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு? 14 வயசு. அவ்வளவுதான். 99 பாருங்க. ஒரு ஆண்டுக்கு முன்பு பிரமிளாவினுடைய வயசு அவரது மகளை போல 4 மடங்கு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பிரமிளாவினுடைய வயது மகளின் வயதை விட 9 ஆண்டுகள் அதிகம். பிரமிளா மற்றும் அவருடைய மகளின் தற்போதைய வயது கேட்டுறாங்களா? ஈஸியான கணக்கு தான். நம்ம எவ்வளவு நேரம் போட்டோம்ல அதே மெத்தட் தான் போடப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல போடும். சரியா? பிரசன்ட்ல எவ்வளவு வந்திருக்கும்? பிரசன்ட்ல ரேஷியோ எதுவும் கொடுத்துருக்காங்களா? யாரெல்லாம் இருக்கா? பிரமிளாவா? பிரமிளா அவரது மகள் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரமிளாவினுடைய வயசு அவரது மகளை போல 4 மடங்கா? 4 போட்டாச்சா? 4 மடங்கு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு பிரமிளாவின் வயது மகளை விட 9 ஆண்டுகள் அதிகமா? 6 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுடைய ஒரிஜினல் வயசு இருக்குங்களே 6 ஆண்டுக்கு அதிகமா. டிஃபரன்ஸ் ஒரிஜினல் வயசுக்கு டிஃபரன்ஸ் 9 சொல்லிட்டாங்க. இதே மாதிரி கணக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோமா? ஒரிஜினல் வயசுக்கு வந்து டிஃபரன்ஸ் 9 கொடுத்தாங்களா? பிரமிளா மற்றும் மகளின் தற்போதைய வயது. இந்த 2 தற்போதைய வயசு கண்டுபிடிச்சு 2 வயசுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸ் வந்து எப்போதுமே மாறாதுல. டிஃபரன்ஸோட 9 தானே. ரேஷியோ எப்படி டிஃபரன்ஸோட 3 தானே. 3 தான் இவ்வளவு 9. அப்படின்னா ரேஷியோ தானே இருக்கு. அதை வச்சு வயசை கண்டுபிடிங்க. 1 3 3 3 9 இவ்வளவு 12. 12 வயசு. இங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரமிளோட வயசு 12. அவரோட மகள் வயசு எவ்வளவு வந்திருக்கும்? ரேஷியோ எப்படி 1 தானே. 3 இருந்திருக்குமா? கரெக்டா இருக்கா? 1:4 வருதா? 1 3 3 4 12 1:4 கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்பனா இங்க என்ன வந்திருக்கும்? 13 வயசு. ஒரு வருஷத்துக்கு கழிச்சு இங்க ஒரு வருஷம் கழிச்சு 4 இருந்திருக்கும். 13:4 இருக்கா? டி ஆப்ஷன்ல இருக்கு. 13:4. கடைசி கணக்கு பார்க்கணும். இந்த கணக்கு வந்து தமிழ்ல கொஞ்சம் தப்பா இருக்கு. சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும், தமிழ்ல கொஞ்சம் தப்பா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்ல நான் ரீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு நபர் தனது வயதை ஆண்டுகளில் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அதற்கு எனது வயதானது 3 வருடத்திற்கு பிறகு 3 வருடத்திற்கு பின்னர் 3 வருஷத்துக்கு பின்னர் 3ஆல் பெருக்கி 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை 3 வருஷத்துக்கு முன்பு இருந்த வயதை
முன்பு இருந்த வயதை 3 மடங்கை கழித்தால் எனது வயதை அறியலாம் கேட்டுருக்காங்க. சரிங்களா? எனது வயதானது, அந்த நபரினோட வயசு கேட்டுருக்காங்களா, அந்த நபரின் வயசு எக்ஸ்னு வச்சுக்கலாம். அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு எனது வயது, சரியா? அது எக்ஸ். எனது வயதானது 3 வருஷத்திற்கு பின்னர், 3 வருஷத்துக்கு பின்னாடினா பிளஸ் போடுமா, 3 வருஷத்துக்கு பின்னர் 3ஆல் பெருக்கி பிறகு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அவரோட வயசுடைய 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயதை 3 மடங்கை விட கழித்தால் அவரோட வயசு கிடைக்குமா. அவ்வளோ ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அப்படியே சால்வ் பண்ணுங்க. 3x + 9 - 3x எவ்வளோ வரும், +9, மைனஸ் சொல்லுங்க, +9, 3xக்கு -3 கழிஞ்சு இப்போ எவ்வளோ இருக்கு, 18. ஆன்சர் 18 இருக்கா? ஆன்சர் 18. அவ்வளோதான்.